Hi friends, welcome to Pavi's Home Delights. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா தொகையல். மின்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த புதினா இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அடுக்கிக்கிட்டே போகலாங்க. எனக்கு நிஜமாக எழுதுறதுக்கே ஸ்பேஸ் பார்த்தல. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். டைஜஷனுக்கு நல்லது, ஹெட்டேக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டியும் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். அலர்ஜிக்கு கூட இது ரிலீஃப் கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்லது. காஃப் அண்ட் கோல்டு இருந்தால் நம்ம ஜென்ரலாகவே மின்ட் ஜூஸ் குடிப்போம். ஸ்கின்னுக்கு நல்லது. டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கூட இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற மின்ட்டை வச்சு நம்ம ஒரு தொகையல் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட ரெட் பனானா மில்க் ஷேக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதில் இருக்கிற சில கமெண்ட்ஸை நம்ம இப்போ படிக்கலாம். ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க மில்க் ஷேக் வித் abundant strength நைஸ் பவின்னு கொடுத்துருந்தாங்க. ஜெகநாத் அப்படிங்கிறவர் பவி ஐ டெஃபினெட்லி ட்ரை திஸ், நைஸ் டு ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் பிஃபோர் கன்சியூமிங் த மில்க் ஷேக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு கமெண்ட் பார்த்தேங்க, சுதான்னு ஒருத்தங்க, நான் இன்று தான் உன்னை நினைத்தேன், உன்னுடைய நியூ ரெசிபி இன்னும் வரவில்லை என்று, ஆனால் இப்போது வந்து விட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில், அதாவது கடலெண்ணெய். ஸோ செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயிலை இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அண்ட் இங்கே நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மசாலா பெட்டி, இதில் தான் வந்து எங்கள் அம்மா இந்த பருப்பு இதெல்லாம் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது யூஸ் பண்ணவே. ஸோ இந்த உளுத்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதாலும் உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இதோட நான் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பருப்போட அளவை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நம்மளுக்கு இந்த சட்னி லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஸோ உங்களுக்கு நல்ல க்ரீன் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இந்த குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பருப்பு நல்லாவே வந்து சால்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட 10 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், 2 பல்லு பூண்டு அண்ட் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு குட்டி பால் சைஸ் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேங்கியாக ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே சால்ட் ஆகிடுச்சு. அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், பட் கொஞ்சம் நேரம் சாட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே குறைஞ்சிடும் இந்த குவான்டிட்டி. ஸோ நல்லா ஹாஃப் வர வரைக்கும் நம்ம நல்லா சாட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விடுங்க. இது நல்லா கூல் டவுன் ஆனதும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்சரில் போட்டாச்சு. இப்போது நான் இங்கே 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அரைச்சதுக்கப்புறம் கூட நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1 மினிட் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாவ், பார்த்திங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையான கடுகு ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கேன் நான் இங்கே கடுகை. ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாளித்து வச்சுட்டிங்கன்னா எப்போன்னா வேணும்னா உங்களுக்கு அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிங்க. ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை ப்ரிசர்வ் பண்ணி ஒரு 1 வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனல் ஹோம் டெலைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.